வணக்கம். நம்ம நட்சத்திரங்கள பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். நான் முன்னாடி ஒரு வீடியோ வெறும் இன்ட்ரோ மட்டும் குடுத்திருந்தேன். இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்த பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ நீங்க அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தாலோ, இல்ல உங்க குடும்பத்தில யாராவது அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் இருந்தாலோ, அவங்களுக்கு நான் சொல்ற இந்த விஷயங்கள் 100% நாட் ஈவன் 99 100% இது மிகவும் பொருந்தும். அதாவது அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு காலபுருஷ தத்துவத்த மேஷ ராசியில முதல் நட்சத்திரமானது அஸ்வினி. எதுக்காக இந்த நட்சத்திரங்கள பத்தி நம்ம முதல்ல விரிவா சொல்றோம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு கேட்டேனாக்கா, ஆ வேதங்களுக்கு கண்ணு எதுன்னு கேட்டா ஜோதிஷம் தான். அதே மாரி ஜோதிஷங்களுக்கு கண்ணு எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, அஸ்வினி இது நட்சத்திரங்கள் தான். அதுல பகவான் எதுக்காக அஸ்வினி நட்சத்திரத்த முதல்ல தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுல கு குதிரை முகம் இருக்கு. அது செவ்வாயோட வீடு. அத நட்சத்திர தேவதா அஸ்வினி குமார்ங்கிறவங்க. அதுல உங்களுக்கு ஒரு முகத்த தான் குதிரையுடைய முகத்த மட்டும் தான் சிம்பிளா குடுத்துருப்பாங்க. எதுக்காக குதிரையுடைய முகத்த சிம்பிளா குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம ஒருவர் பரிச்சயம் பண்ணும்போது நம்மளுடைய அங்கங்களை பார்த்து யாரும் பரிச்சயம் பண்ண மாட்டாங்க. நம்மளுடைய முகத்த தான் முதல்ல பார்ப்பாங்க. அதனால இந்த முகம் தான் நமக்கு ஒரு முதல்ல ஒரு ஃபுல் இந்த சிஸ்டம்ல இந்த நட்சத்திர ஒரு இது இருக்கு இல்லையா? மண்டலங்கள். அந்த மண்டலங்கள்ல முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம். அந்த அஸ்வினி நட்சத்திரத்துடைய முகத்த வச்சு தான் ஃபுல் நட்சத்திரங்களுடைய பரிமாணங்கள் எல்லாம் கருதப்படும், கணிக்கப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த அஸ்வினி குமாரர்கள் அப்படிங்கிறவங்க 2 குதிரைகள். அதாவது ஒரு பெண் குதிரைக்கும், ஒரு ஆண் குதிரைக்கும் பிறந்த இரட்டை குழந்தைகள். அதுல ஒரு குழந்தைக்கு பேரு தர்ஷான்னு பேரு. இன்னொரு குழந்தைக்கு பேரு அசத்யான்னு பேரு. 2 பிள்ளைகள். 2 பசங்க 2 அஸ்வினி குமாரர்கள். இவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, குதிரையுடைய குதிரையிலேருந்து பிறந்தவர்களாக இருக்கிறதுனால, இவங்களுக்கு ஜாஸ்தி இந்த மரம், செடி, கொடிகளோட சேர்ந்து வளர்ந்தவங்க. இங்க காட்டுல வளர்ந்த குதிரை. நம்ம வீட்ல வளர்ந்த குதிரை கிடையாது இது. காட்டுல தன்னிச்சையாக வளர்ந்து, அது மட்டும் இல்லாமல் இது ஓடையில போய் தண்ணி குடிச்சு, தண்ணியிலேயே இருந்து ஒரு இது என்ன பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா, தண்ணி வழிய கிராஸ் பண்ணணும்னா, அதுங்களுக்கு நீருடைய விஷயங்களும் தெரியும் நெறையா. ஏன்னா, எந்த இடத்துல ஆழம் இருக்கும், எந்த இடத்துல ஆழம் இருக்கக்கூடாது, எப்படி ஸ்விம் பண்ணணும், அப்படிங்கிற விஷயங்களும் தெரியும். அதனால நீருடைய தத்துவங்களும் தெரியும். அதே சமயத்துல ஹெர்பல் சொல்லக்கூடிய அந்த புல் செடிகளுடைய இது தெரியும். மரங்கள பத்தி தெரியும். அதனால இவர்கள் ஆ ஜாஸ்தி சொல்லணும்னு கேட்டேனாக்க, பகவான் எதுக்காக இந்த நட்சத்திரத்த படைச்சார்? எதுக்காக குதிரையும் படைச்சார் அப்படின்னு கேட்டேனாக்க, இந்த இந்த குதிரையானது இந்த மாரி விஷயங்கள எல்லாம் திங்கிறதுனால, முதல்லயே நமக்கு ஆயுர்வேதியம் தான் முக்கியம். நீங்க உங்க வைத்தியத்துக்காக நீங்க வெளியில போயி, அந்த ஆங்கில வைத்தியம் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா, அதெல்லாம் வேண்டாம். நான் முன்னாடியே உங்களுக்காக இந்த இது சொல்லுவாங்க என்ன சொல்லியா, இல்ல இயற்கையான மருத்துவத்த நான் இந்த உலகத்துல கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். அதனால அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரைங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. அது அது போயிண்டே இருக்கணும், நடந்துட்டே இருக்கணும். நிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. எதுக்காக இந்த குதிரை போயிண்டே இருக்கிற ஒரு விலங்க எடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, அது இந்த உலகத்த திருப்பியும் பகவான் பண்ணக்கூடாது. இந்த உலகம் சர்க்கிள் ஆயி இப்படியே ஓடிண்டே இருக்கணும் அப்படின்னாக்க, இந்த குதிரை மாரி எப்படி குதிரை ஓடிண்டே இருக்கு, நிக்கவே நிக்காதோ, அது மாரி இந்த உலகமும் திரும்பி சுழன்றுண்டே தான் இருக்கணும். இது நிற்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த அஸ்வினி குமாரர ஒரு முக்கியமான ஒரு தேவதாவா ஆக்கி இந்த அஸ்வினி குமாரர்கள சரித்திரத்துல படைச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னதுன்னு கேட்டாக்க, அஸ்வினி அப்படிங்கிறது என்னைக்கு இந்த குதிரையானது என்னைக்கு இளமையா இருக்கோ, அதுவரைக்கும் இந்த உலகமும் இளமையா இருக்கும். ஆனா இந்த குதிரைகள் ரொம்ப வயசாயிடுச்சுனாக்க, இதுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் வந்துரும் உலகத்துக்கும். அதனால இந்த குதிரைகள் என்னைக்கும் இளமையா இருக்கணும். என்னைக்கும் 16 தான். அதனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்னைக்கும் மிகவும் ஆ இதுவா இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ரொம்ப இளமையா இருப்பாங்க. ரொம்ப நல்ல திக்கா இந்த சொல்றோம்ல, ரொம்ப ஹையர் நட்சத்திரத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லா அவங்களுடைய சரீரத்தில அந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட பலன்கள் அதிகமா இருக்கும்போது, சத்துக்கள் அதிகமா இருக்கும்போது, அவங்க என்னைக்குமே இளமையா தான் இருப்பாங்களாம்.
அவங்க ஜாஸ்தி இதுவாக ஒரு 90 ஏஜில் கூட அவங்க பார்த்தா இளமையாக இருப்பாங்க. 90 ஏஜில் கூட அவங்களால வந்து இது ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு இது ரிஸ்கான ஐட்டத்தெல்லாம் பண்ண முடியும் அவங்களால. ரொம்ப ஏதாவது இந்த சொல்லுவாங்களே மேலேருந்து குதிக்கிறது, சண்டை போடுறது, எந்த மாதிரி ஒரு ஏஜ் அவங்க சொல்லுவாங்க ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தான். என்னால் எல்லாம் செய்ய முடியும். எனர்ஜி எதுக்குன்னு கேட்டேன்னா இந்த இடத்துல இது செவ்வாயுடைய வீடு. செவ்வாயோட வீடாக இருக்கிறதுனால இது வந்து எனர்ஜி நிறையா கொடுக்கும். சூரியனுடைய இதுக்கு அடுத்தது வந்து இது சூரியனுடைய புத்திரர்கள் தான் இந்த ஸ்ரீகுமார் கதையில் வரும். அதனால சூரியன்கிறதும் பவர் அண்ட் அத்தாரிட்டி, அட் த சேம் டைம் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கறது. ஸோ இந்த குதிரைக்கு இவ்வளவு எனர்ஜிகள் கிடைக்கிறதுனால தான் இது வந்து மிகவும் இளமையாகவும் இருக்கும். அது வந்து எப்பவும் நடக்கவே முடியும். அட் த சேம் டைம் இந்த குதிரையானது எப்படின்னு கேட்டிங்கனாக்க தனக்காக வாழ்ந்தது கிடையாது என்னைக்கும். அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு டெஸ்டினேஷனை போய் சேர்த்து விடுறது தான். இப்போ குதிரை நம்ம நம்ம ஊரில் இருக்கிற குதிரை வண்டிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அது தன்னை தவிர அடுத்தவர்களை கொண்டு போய் அடுத்தவர்களுடைய டெஸ்டினேஷனை போய் சேர்க்கிறது. அதாவது அப்படின்னு கேட்டாக்க என்னது செல்ஃப்லெஸ், செல்ஃபிஷே கிடையாது. அவங்க ரொம்ப என்றைக்கும் இந்த இளமையாக இருக்கிறதுனால இன்னசென்ட்டாக இருப்பாங்க, பியூரிட்டியாக இருப்பாங்க. ரொம்ப இது இது வந்து கேதுவுடைய இதுக்கு வந்து தேவதா வந்து அஸ்வினி குமார்ங்கிறது நம்ம கேதுவாகவும் சொல்லுவோம். ஏன்னா இது கேதுவோட நட்சத்திரம். அதனால கேதுங்கிறது என்ன அதர் தந்த இவர் விநாயகர். அதனால இது வந்து ரொம்ப டிவோஷனல். இந்த நட்சத்திரக்காரக உங்களுக்கு எதிர்த்தாப்புல காமிக்க வேண்டாம். நான் சாமியை வணங்குறேன்னு சொல்லிட்டு மணி அடிச்சுட்டு 24 ஹவர்ஸும் வீட்டில் உட்காந்துட்டு மணி அடிக்கிற பழக்கம் கிடையாது. இவங்க எங்கே இருக்காங்களோ அவங்க வந்து மனசில் நினைச்சாலே போகிறோம். அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியும் இவங்களால. அதுக்கு என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தாதிச்சி அப்படிங்கிற ஒருவர் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது அஸ்வினி குமாரை. அஸ்வினி குமாரை பிடிச்சி போனதுனால அவர் சொல்லார், நான் உனக்கு பிரம்ம வித்தையை சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பிரம்ம வித்தையை சொல்லிக் கொடுக்க போறேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணின உடனேயே அந்த காலத்துல இந்திரனை தான் தெய்வமாக வணங்கப்பட்டது. ஏன்னா இந்திரன் வந்து தன்னைத்தானே ஒரு பகிரணம் சொல்லி கொடுத்துட்டார். நான் தான் உங்களுக்கு தெய்வம், நீங்க என்னதான் வணங்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலா பார்த்தா இந்திரன்கிறது வந்து ஒரு போஸ்ட். இந்த இந்திரலோகத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ராஜாவாயிடுவாங்க. அவங்கள இந்திரனாக கூறப்படும். ஆனா அவர் வந்து தெய்வமாக முடியாது. ஆனா விருச்சிக ராசி வரைக்கும் அவர் இந்திரன் தான் தன்னை தெய்வமாக பகிரங்கப்படுத்தி கொண்டிருந்தார். அதனால அவர் வந்து சொன்னார் தாதிச்சி கிட்ட, நான் வந்து உனக்கு அஸ்வினி குமாருக்கு பிரம்ம வித்யாவை சொல்லிக் கொடுக்க நான் அலோவ் பண்ண மாட்டேன். நீ ஏதாவது சொல்லிக் கொடுக்குற போல தெரிஞ்ச எனக்கு உன்னை கழுத்தை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் இதை கேட்காம தாதிச்சி என்ன பண்ணினார், கொஞ்சம் முறை பிரம்ம வித்தியை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். உடனே இந்திரனும் வந்து தலையை வெட்டிட்டார். தலையை வெட்டினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அந்த ஒரு இது உண்டு இல்லையா, சக்தி உண்டு. அதனால தன்னுடைய குதிரையுடைய முகத்தை அந்த தாதிஜிக்கு வச்சதுக்கு அப்புறம் அவர் குதிரையோட பாஷையில பேசி அதுக்கப்புறம் பிரம்ம வித்யா சொல்லி கொடுத்து அப்புறம் அவங்க வந்து திருப்பியும் தாதிஜியோட முகத்தையே கொடுத்துட்டாரு. அதனால வந்து இது அது அப்போ என்ன சொன்னா இறந்தவர்களையும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப எப்பேற்பட்ட வைத்தியமாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து இது அப்புறம் அது வர அது நெக்ஸ்ட் முக்கியமாக சொன்னது எதுக்காக தேவதா வந்து விநாயகர் ஆனால் கேட்டினா சேம் கதை தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆச்சு. விநாயகருடைய விஷயத்தில் விநாயகருடைய தலையை கட் பண்ணும்போது அவர் வந்து இது யானையுடைய தலையை வச்சு அவருக்கு உயிர்ப்பித்து அவரை வந்து இதுவானதுனால இந்த இது கேதுவோட நட்சத்திரமாக இருக்கும்போது இவர் வந்து விநாயகர் வந்து இதுக்கு நம்ம வழங்க வேண்டிய தெய்வம் எதுக்குன்னா விநாயகர் தான் அப்படிங்கிறது, கேதுக்கு விநாயகர் தான் அப்படிங்கிறது ஒரு நிர்ணயமான இடமும் இந்த நட்சத்திரம் தான். அதனால இந்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்க அது மட்டும் இல்லாம இந்த அஸ்வினி குமார்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க செக்ஸ் ரிலேட்டட் யாருக்காவது வந்து குழந்தை பிறக்கல, அது மட்டும் இல்லாமல் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பண்ணும்போது உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இந்த இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு ஆண் அணுக்களோ இல்லை பெண் இதுவோ இல்லாமல் இவங்களுக்கு அதை சரிப்படுத்தக்கூடிய ஒரு குணம், இது எல்லாமே வந்து உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. அஸ்வினி நட்சத்திரம் அதனால மொத்தமாகவே சொல்லிட்டாங்க. அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னாக்க வந்து பியூரிட்டி. அது வந்து என்றைக்குமே அவங்க வந்து தனக்காக வாழ்ந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப ஆஸ்பீஷியஸ். ரொம்ப நல்ல ஒரு முகூர்த்த நாள் பார்க்கணும்னு கேட்டால் எனக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துட்டா போதும். அஸ்வினி நட்சத்திரத்தில் நீங்கள் அதுவும் முக்கியமாக
யாராவது இந்த ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரமா பார்த்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைத்தியங்கள் பண்ணுறது அஸ்வினி நட்சத்திரமா எடுத்துக்கணும். எல்லாருடைய கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்காக அதுக்கும் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரம் தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். அது மாதிரி மிகவும் அது டிவோஷனல் வேற. இன்னசென்ஸ் முதல்ல அது வந்து காட்டுல வாழ்ந்திருந்ததுனால சின்ன சின்ன ஒரு சத்தங்கள் வந்தா கூட அது கொஞ்சம் ஜஸ்டி சீக்கிரம் பயந்து போயிடுவான். அதனால வந்து எப்பவுமே அதனாலதான் இந்த கடிவாளம் இது போட்டு தான் குதிரையை இது பண்ணுவாங்க. பக்கத்துல பக்கத்துல கூட்டம்லாம் இருந்தனாக்கா உங்களுக்கு முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு குணம். யாருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாக்கா குடுகுடுன்னு போயிட்டு என்ன நினைக்கிறாங்களோ அதை ஆன் த ஸ்பாட் அதை வந்து ரியலிஸ்டிக் ஆக்கி அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறது, அந்த ஹெல்ப் பண்ணி அது கரெக்டாக முடியறதுக்குள்ள அவங்க வந்து திருப்பியும் தாழ்வாங்க. ஏன்னா அவங்களால ஒரு இடத்துல நிற்க முடியாது, நின்று அவங்களுக்கு வைத்தியம் பண்ண முடியாது. அதனால எது முக்கியமோ அதை செஞ்சுட்டு நெக்ஸ்ட் 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 நகர்ந்து நகர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம். அது ஒன்றே ஒன்று தான் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து எடுத்த காரியத்தை முடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ரன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரே ஒரு தான் பேக்லாக்கை தவிர மீதி எல்லாமே இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சுப நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு கதை உண்டு. என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சூரியனுடைய இந்த ஹீப்பு தாங்க முடியல. அப்போ சூரியனுடைய மனைவியான சஞ்சனா ரொம்ப இது கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப இது கிட்டக்க போக முடியல அப்படிங்கிற ஒரு இதனால தன்னுடைய போலவே ஒரு நிழல் சாயா அப்படிங்கிற தன்னுடைய சாயையை வந்து நிழலை வந்து உருவாக்கி அங்கே வச்சுட்டு அவங்க வந்து ஒரு குதிரையாக கீழே உலகத்துல வந்து ஒரு காட்டுல ஒரு தடாகம், அதாவது நதிக்கிட்ட அவங்க வந்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் நிறைய கதைகள்லாம் இருக்கு. அதுல வந்து வரும் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் பரணி நட்சத்திரம் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டாச்சான ஸ்டோரி எல்லாம் வரும். அந்த இதும்போது என்னாகும், இப்போ பார்க்குறாரு சூரியன் பார்க்குறாரு, ஆஹா நம்மளுடைய மனைவியானவள் நம்மளோட வாழவே இல்ல அப்படின்னு எங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆ வந்து அ பார்த்தா குதிரையாக மாறி அவ வந்து இதுல போய் உட்காந்துக்கிறா. இது மேய்ஞ்சுன்னு இருக்கா அந்த இதுல. அப்படி இருக்கும்போது உடனே அவர் என்ன பண்றார், ஒரு யவ்வனன் அப்படிங்கிற, அதனால தான் யவ்வனமா இருக்கிறதுன்னு சொல்லுவா. இந்த குதிரைகளுக்கு என்னைக்குமே ரொம்ப அழகா யவ்வனமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. ஸோ அதனால வந்து அவர் வந்து ஒரு யவ்வனன் அப்படிங்கிற ஒரு மனிதனாக மாறி, அதுக்கப்புறம் அவர் குதிரையாக இப்போ ஒரு ஆண் குதிரையாக மாறி, அவர்கள் 2 பேரும் சேர்ந்தபோது வந்து பிறந்த குழந்தை தான் அஸ்வினி குமாரர் அப்படிங்கிறது. அதனால இவர் வந்து சாக்ஷாத் சூரியனுடைய புத்திரன் தான் அஸ்வினி குமாரர். அதனால இது வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு நட்சத்திரம். மிக மிக எனர்ஜெட்டிக்கான ஒரு நட்சத்திரம். ஸோ இந்த நட்சத்திரத்துக்கு வந்து கோத்திரம் எது கேட்டா மாரீச்சு தான் கோத்திரம். தேவதாயார்ன்னு கேட்டா விநாயகர். வந்து இது செவ்வாயோட எனர்ஜி இருக்கு. நான் அதனால பவழம் மோதிரம் போட்டுக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன். எனர்ஜி வந்து உங்களுக்கு செவ்வாயோட கிடைக்கிறது. ஸோ இது போய் இப்போ வந்து நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி இந்த அளவு சொல்லியிருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் பரணி நட்சத்திரத்துல திருப்பியும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.